ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷத்தின் பலன்களை பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி குரோதி வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஒரு ஷார்ட் ஹிண்ட்டாக 14/4/2024 13/4/2025 வரலும் உண்டான நாட்கள் அது குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ் ஆண்டுகளில் 38வது ஆண்டாக இந்த குரோதி வருஷம் வருது. சோபகிருத வருஷத்துக்கு அடுத்தது குரோதி வருஷம். இந்த வருஷம் பேர் குரோதி வருஷம் அப்படின்னு பேர். இந்த வருஷத்தில் பார்த்தேனால் செவ்வாய் பகவான் ராஜாவாகவும் சனி பகவான் மந்திரியாகவும் வர்றார். தானியாதிபதி சந்திர பகவான் வர்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி திதியில் ஆரம்பிக்கிறது. சஷ்டி விரதமும் அன்னைக்கு ஆதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திரு ஆதிரை அப்படின்னு திரு என்ற உயர்ந்த அடைமொழி கொண்ட நட்சத்திரமான திருவாதிரையில் வருது. இந்த மாதம் பார்த்தேனால் சித்த யோகத்தில் ஆரம்பிக்கிறது. இந்த மாதத்தின் கோல்சாரம் என்ன, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மேஷ ராசி, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் குருவும் இருக்க. 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும், சனி செவ்வாய் கும்பத்திலையும், புதன் ராகு மற்றும் சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த வருஷ பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாகவே வருஷ பலன்கள்னு சொல்லக்கூடியது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குரு, சனி மற்றும் ராகு கேதுவினுடைய இருக்கும் இடத்தை வைத்தும் பெயர்ச்சியை வைத்தும் சொல்லக்கூடிய விஷயம். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் ஒரே ஒரு பெயர்ச்சி, அதாவது பெரிய கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதை தவிர பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். அது ஒரு 4-4.5 மாதம், 6ஆம் மாதம் ஜூன் மாதத்திலிருந்து 11ஆம் மாதம் வரலும் இருக்கார். அதாவது ஒரே ராசியிலேயே சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலேருந்து 1ஆம் பாதம் திருப்பி 1ஆம் பாதத்திலேருந்து வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். குரு பகவானும் வக்ரகதி அடைகிறார். அவர் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்திலிருந்து திருப்பி போயிடுறார். அதாவது ரிஷபத்துக்குள்ளேயே வக்ரகதி அடைஞ்சு குரு பகவான் நல்லபடியாக போகிறார். இந்த வருஷம் பார்த்தாலேனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய அமோக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவங்கள் அத்தனையுமே பெரிய ஏற்றம் கிடைக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட அதை தவிர சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ஏன்னா சுக்கிரனும் உச்சத்தில் இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் மீன ராசியில் இருக்கிறது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நம்மளுடைய இந்தியாவின் இதுவை பொறுத்தவரையும் பார்த்தாலேனால் எல்லா வித முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சட்டங்கள் கடுமையாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் தனித்து ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு 8-10 நாளில் செவ்வாய் பகவானும் மீனத்துக்கு போய்டுறார். தனித்த சனி பகவான் கும்பத்தில் போய் இருக்கிறதுனால கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இது தொழிலாளர்களை அதிகமாக அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. நெருப்பின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெட்ரோல் கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக அபாயகரமான சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் அதாவது தானியம்னு சொல்லக்கூடிய இதுக்கு இந்த ப்ராடியூசர்ஸுக்கு நல்ல ஒரு விளைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம். நல்ல விளைச்சல் நல்லபடியாக இருக்கும். விலைவாசிகளும் நல்ல கட்டுக்குள் அடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா மழை ஒரு ஷார்ட் டைமில் பொழிஞ்சு நிறைய வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது ரிஷபத்தில் போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. அதனால் தங்கத்தின் விலை சற்று இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் ப்ரைஸஸும் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
இந்த வருஷத்தில் ஷேர் மார்க்கெட் வந்து இந்த 72,000 அந்த ரேஞ்சிலேயே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட்ஸில் சில பிரச்சனைகள், சில தேவையற்ற விஷயங்கள், தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பொதுவாக இந்த வருஷம் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கக்கூடும். இருந்தாலும் இந்த நெருப்பு விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட்டை தவிர வந்து செங்கல், மண், ஜல்லி இதெல்லாம் வந்து விளையாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிறிதளவு தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம், ஒரு ராசியாக. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதேனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட்டுக்கு. என்னுடைய உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் இதை நீங்கள் அனுப்பிச்சிங்களே, ஆனால் உங்களுடைய நேமை சொல்ல உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமோடு அனுப்பிச்சிங்களா என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்து, லக்ன சந்தி இருக்கான்றதையும் பார்த்து, உங்களுடைய ராசி என்ன அப்படின்றத பார்த்து, லக்னம் என்னன்றதையும் பார்த்து, உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் நல்ல ஏற்றத்தில் இருக்கிறதா, என்ன எளிய பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 14/4/2024 13/4/2025 வரலும் உண்டான குரோதி வருஷத்தின் பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறது விசேஷம். பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. குரோதி வருஷத்தில் பார்த்து அடையாளனால் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போகிறதும் பெரிய விசேஷம். முயற்சி ஸ்தானத்தில் போய் ராசிநாதன் போய் உட்கார்றார். இருந்தாலும் குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் உட்காந்து மறையிறது அந்த அளவுக்கு விசேஷம் கிடையாது. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. இதை தவிர உங்களுக்கு பார்த்தோன்னா வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், மூத்த சகோதரர் மூலியமாக ஆதாயம் இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே இந்த வருஷ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது மற்றும் சனி இந்த 3 கிரகங்களை வச்சு தான் நம்ம வந்து வருஷத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த குரோதி வருஷம் 14/4/2024 13/4/2025 வரலும் உண்டான நாட்களில் இந்த 3 கிரகங்களில் பார்த்தலையானால் குரு பகவான் மட்டுமே பயிற்சியாளர். அவர் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு 1/5/2024 போகிறது பெரிய விசேஷம். 3ஆம் இடத்துல போகிறதுனால உங்களுடைய அந்த குரு பகவான் இருந்த இடத்துலேருந்து பார்வைகள் ரொம்ப அதிகமாகவும் நல்லபடியாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். இதன் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். கேது பகவான் தனித்து இருந்ததுனால இவ்வளோ நாள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் தாண்டி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு சுமூகமான உறவு வரக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவி இடையே ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், அதை தவிர நண்பர்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் மொத்தமே இருக்க போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால அதாவது அபரிமிதமான திங்கிங் இருக்கக்கூடிய காலகட்டம், அபாரமான திங்கிங் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது யாருமே நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை நினச்சி அதை சாதிக்கிறதுக்கு நிச்சயமாக புறப்படுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக 7 சனி ஆரம்பிச்சிருச்சு. அதனால் விரய சனியில் இருக்கிறதுனால விரயம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வருஷம் மொத்தமே வந்து சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடும். வெளிநாடு, வெளியூர், மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதுசாக வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று உடல்நிலை சீராகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக பார்த்தோம்னா இந்த வருஷம் மொத்தமே இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக அமைய போகிறது. இருந்தாலும் 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால குரு பகவான் மாறினதுக்கு அப்புறம் சிறு சிறு பிரச்சனைகள், செலவுகள் தான் இருக்குமே தவிர வரவுகள் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள். அதாவது 5ஆம் மாதத்திலிருந்து மீனராசிக்காரர்களுக்கு பண வரவு சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த வகையான தொழிலில் லாபம் வந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் அந்த அளவு அதாவது போட்டித் தேர்வில் வந்து வெற்றியில் சுமாராகத்தான் இருக்கும். ஏன்னா பெரிய வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் ஜேஇ நீட்டு இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதுகிறவாளுக்கெல்லாம் வந்து போட்டித் தேர்வில் ஓரளவு ரேங்கிங் தான் எடுக்க முடியுமே தவிர நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த வருஷத்தில் பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த இது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர கடல் வாணிபத்தில் வந்து இந்த கடல் உயிரினங்களை வச்சு வாணிபம் செய்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தங்கம் வந்து விற்பனை செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம். தங்கம் வந்து இந்த ஆபரண தங்கமாக மாற்றி அந்த நகாசு வேலைகள்லாம் செய்யக்கூடிய பொற்கொள்ளர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து எஜுகேஷ்னல் ஆப் விற்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைய போகிறது. அதை தவிர வந்து படிக்க வைக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். டீச்சர்ஸுக்கு டிமாண்ட் லெவல் கொஞ்சம் அதிகமாகவே போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் இந்த குரு பகவான் பெயர்ச்சியை தவிர வேறு எந்த பெயர்ச்சியும் இல்லாததுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. இந்த மீனராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவானுக்கு உண்டான இந்த சுவாமிமலை போயிட்டு வர்றது, முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். உங்களால் முடிஞ்ச ஒரு என்ன சொல்கிறது மஞ்சள் கலர் துணி வஸ்திரம் வாங்கி தானம் பண்ணுறதும், மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை அருகில் இருக்க கோவிலில் கொடுத்து விநியோகம் பண்ண சொல்கிறதும், அதாவது பெருமாளுக்கு வச்சுட்டு. அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சு பாடசாலைக்கு வந்து உங்களால் என்ன முடியுமோ நோட்டு புஸ்தகம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்களே வாங்கி கொண்டு போய் கொடுக்கறதன் மூலியமாக இந்த வருஷம் குரு பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக மாற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும் அப்படின்றது சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.